எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியன் ஜியோகிராஃபியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்திய வேளாண்மை, இந்தியன் அக்ரிகல்ச்சர். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேளாண்மைனா என்ன, இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் எத்தனை டைப் ஆஃப் வேளாண்மைகள் வந்து பின்பற்றப்படுகிறது, அதுக்கப்புறம் எத்தனை வகையான பயிர்கள் வந்து பயிரிடப்படுகிறது, இது போன்ற தகவல்கள் எல்லாமே நான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, பொதுவாக வேளாண்மை என்றால் என்ன, வாட் இஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, வேளாண்மை என்பது குறிப்பிடத்தக்க பயிர்களை உற்பத்தி செய்தும் மற்றும் கால்நடைகளை வளர்த்தும் மக்களுக்கு உணவையும் கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தையும் நார் மற்றும் தேவையான இதர பொருட்களை வழங்குவது வேளாண்மை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ வேளாண்மை அப்படின்ற ஒரு பயிரை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால என்னெல்லாம் நமக்கு நன்மை இருக்குது அப்படின்னா, கால்நடைகளுக்கு உணவு, மனிதர்களுக்கு உணவு மற்றும் நார் இதர தேவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை மூலியமாகவே நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வேளாண்மை மூலமாக 50% மேலான மக்களுக்கு வேலை வாய்ப்பினையும் நாட்டின் மொத்த வருமானத்தில் 25% நாட்டிற்கு அளிக்கிறது. இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 100% மக்களில் 50% மக்கள் வேளாண்மையை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. ஸோ வேளாண்மை மூலிமா வேலை வாய்ப்பையும் பெறுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது வேளாண்மை மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது நாட்டிற்கு 25% பொருளாதார தேவையை வந்து நிவர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்மளுடைய இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் 25% எதை நம்பி இருக்குன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் தான் நம்பி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கலாம். அடுத்தது, வேளாண்மையை நிரங்கக்கூடிய சில காரணிகள் அப்படின்னா சில ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இயற்கை காரணிகளை சொல்லலாம், ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்ஸ்டியூஷனல் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அதே தமிழில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அமைப்புசார் காரணிகள், உட்கட்டமைப்பு காரணிகள், தொழில்நுட்ப காரணிகள், இதெல்லாம் சொல்லலாம். அதில் பாருங்கள், இயற்கை காரணிகள் அப்படின்னா இப்போ இயற்கையாக சில காரணிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து வேளாண்மையை நம்ம செய்ய முடியும். அப்படி பார்க்கும் பொழுது நிலத்தோற்றம், கால்நிலை, மண் இதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல சரியான ஒரு வேளாண்மை நம்ம நினச்ச மாதிரி பயிரை இட முடியும். அடுத்தது, அமைப்புசார் காரணிகள். இப்போது இன்ஸ்டியூஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேளாண் நிலத்தின் அளவு, நிலவாரம்னா அந்த நிலத்திற்குரிய வாடகை கொடுக்கறது, தென் அரசாங்கத்துடைய சில நில சீர்திருத்த சட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதாவது லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரீஃபார்ம்ஸ் அப்படின்றது ஒரு சில பேர் 100 ஏக்கர் 500 ஏக்கர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஜமீன்தார்கள்லாம் எல்லையே இல்லாத நிறைய ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு இத்தனை % தான் நிலம் இருக்கணும், இவ்வளோ ஏக்கர் தான் இருக்கணும், இவ்வளோ இயர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி லேண்டு வந்து கவர்மெண்ட் வந்து சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அளவுக்கு அதிகமாக நிறைய பேர் லேண்டு வச்சுருக்கக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து, உட்கட்டமைப்பு காரணிகள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா நீர்ப்பாசன வசதி, மின்சார வசதி, போக்குவரத்து வசதி, வரவு, சந்தை, காப்பீடு, சேமிப்பு வசதிகள், இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம சரியான முறையில் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். தென் 4வது பாருங்கள், தொழில்நுட்ப காரணிகள், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வீரிய விதைகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் இயந்திரங்கள். இது எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நாட்டில் நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் ஃபேக்டர் சரியில்லை, இன்ஸ்டியூஷனல் ஃபேக்டர் சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கவே இல்லை, டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பெருசாக கிடைக்குதா இன்னும் இல்லை. எத்தனை ஏழை விவசாயிகளால் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக பெரிய பெரிய ஃபேக்டர்ஸ் தேடி போக முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட கையில் காசு இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவ்வளோ ஃபேக்டர்ஸ் தாண்டி, இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்து தான் அவங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், வேளாண்மையில் விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் கூட சொல்லலாம், அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. சரிங்களா, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாம். இப்போ நம்ம வேளாண்மையின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். வேளாண்மையின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல்வேறு வேளாண் முறைகள் மற்றும் பயிர் சாகுபடிகள் பின்பற்றப்படுகின்றன. அதில் ஒரு சிலதை வந்து நான் சொல்கிறேன். மொத்தம் 6 வேளாண் முறைகள் பின்பற்றப்படுகிறது. அதில் ஒன்று தன்னிறைவு வேளாண்மை, சப்ஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். தன்னிறைவு வேளாண்மை என்னங்க பாருங்கள், நில உடைமை சிறிய அளவில் இருக்கும். 2, விவசாயிகள் ஏழ்மையாக இருப்பாங்க. 3, நவீன யுத்திகளை அவர்களால் பயன்படுத்த முடியாது, காரணம் அவங்க ஏழைன்னு சொல்லிட்டாங்க. 4வது, குடும்ப உறுப்பினர்களை மட்டுமே எல்லோரும் சேர்ந்து செய்வாங்க. ஏன்னா பெரும்பாலும் வெளியாட்களை அமர்த்தி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, அதனால் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ நிலத்தில் மொத்த விளைச்சலில் பெரும்பகுதியை குடும்ப உறுப்பினர்களால் நுகரப்பட்டு மீதம் உள்ளவை அருகில் உள்ள சந்தையில் விற்பனை செய்து விடுவார்கள். ஸோ 5வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அவங்க அறுவடை செய்யக்கூடிய பெரும்பான்மையான உணவுகளில் அவங்களே வந்து கன்சம்ஷன் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, சந்தையில் வியாபாரம் பண்ணுவாங்க. 6வது பாருங்கள், உணவு பயிர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். உதாரணத்துக்கு நெல், கம்பு, கோதுமை, ராகி இந்த மாதிரியான உணவு பயிர்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதர பயிர்கள் கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, சணல் மற்றும் புகையிலை ஆகியவற்றை சிறிய அளவில் பயிரிடப்படுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாரம்பரியமான
பாரம்பரியமான ஒரு விவசாய முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விவசாய முறை பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் சில பகுதிகளில் வந்து, அப்புறம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் விளைவிக்கிறாங்க. அப்போ சப்ஸ்டன்ஸ் ஃபார்மிங்ன்றது என்னது, சிம்பிளாக சொல்லலாம், ரொம்ப கம்மியான அளவில் லேண்ட் ஃபார்ம் வச்சுருப்பாங்க, ரொம்ப ஏழையான விவசாயிகள் இருப்பாங்க, குடும்ப உறுப்பினர்களை மட்டுமே கொண்டு பயிரிடப்படுவார்கள், பெரும்பாலும் உணவு பயிர்களுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அவங்க விளைச்சலில் வரக்கூடிய பெரும்பங்க தானிய பயிர்கள் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருந்தால் மட்டும் கொண்டு போய் சந்தையில் வியாபாரம் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரியான கேள்விகள் அதிகமாக கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பாரம்பரியமான விவசாய முறைன்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ராஜஸ்தான், பஞ்சாபில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், இடப்பெயர்வு வேளாண்மை, ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். இடப்பெயர்வு அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவிங் ஆகுறது. அதிலே இருக்குது ஆன்சர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரியான இடப்பெயர் வேளாண்மை பின்பற்றப்படக்கூடியவங்க யாருன்னா மேக்ஸிமம் பழங்குடியின மக்கள் தான் இருப்பாங்க. அதாவது பர்ஃபார்ம்ஸ்டு பை ட்ரைபல் பீப்புள். இவங்களுக்கு தனியாக வந்து சொந்தமாக நிலம் கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிறிய பகுதியில் உள்ள மரங்களை அகற்றி விட்டு அந்த இடத்துல வந்து சாகுபடி செய்வாங்க. இவங்க வந்து பர்மனெண்ட் அந்த இடத்துல இருப்பாங்களான்னு கிடையாது, அப்படி கிடையாது. 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மண்ணின் வளம் குறைஞ்சு போயிடும். அப்போ மண்ணின் வளம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு வேறு ஒரு புதிய இடத்திற்கு சென்று அங்கே தான் போய் மறுபடியும் அந்த இடப்பெயர் வேளாண்மையை பின்பற்றப்படுவாங்க. ஏன்னா அந்த இடம் சொந்தமான இடமா இருந்தால் உரங்களை இட்டு சில ஃபெர்டிலைசர்ஸ்லாம் அப்ளை பண்ணி அவங்க நிலத்தை வந்து இன்னும் நிறையா கான்சென்ட்ரேட்டாக பண்ணலாம். அது சொந்த நிலம் கிடையாது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நிலத்துடைய அளவு, அந்த ஃபெர்டிலிட்டி குறைஞ்சி போகிறதுனால வேற ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க. அப்போது 2 அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு முறை வேற ஒரு இடத்த சூஸ் பண்ணுறதுனால இடம்பெயர்ந்து செல்வதால் அது இடப்பெயர் வேளாண்மை என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா சில உணவுப் பயிர்களுக்கும் காய்கறி வகை பயிர்களுக்கும் முக்கியத்துவம் தராங்க. மனித உழைப்பின் மூலம் பெயரிடப்படுகிறது. இவை வெட்டுதல் அல்லது எரித்தல் வேளாண்மை என்றும் அழைக்கப்படுகிறது. பார்த்துக்கோங்க, இடப்பெயர் வேளாண்மையின் மற்றொரு பெயர்கள் வெட்டுதல் அல்லது எரித்தல் வேளாண்மை, ஸ்லாஷ் அண்ட் பர்னிங் கல்டிவேஷன். அப்போ இதை பார்த்துக்கோங்க, இடப்பெயர் வேளாண்மையின் வேறுபட்ட பெயர்கள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டேட்டில் இடப்பெயர் வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பல முறை உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்டுகிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், ஜூம், பொன்னம், பொடு, பீவார், மாசான், பெண்டா, பீரான் கொடுத்துருக்காங்க. ஜூம் அப்படின்னா அசாம் மாநிலத்தில் இது ஒரு இடப்பெயர் வேளாண்மை. கேரளாவில் பொன்னம்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொடு அப்படின்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பீவார், மாசன், பெண்டா, பீர் இது எல்லாமே மத்திய பிரதேசின் பல்வேறு பகுதிகளில் இதனுடைய பெயர்கள் வழங்கப்படுகிறது. அப்போது நம்ம வந்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே கேரளா போயிட்டிங்கன்னா பொன்னம்னு சொல்லுவாங்க, அசாமில் போயிட்டிங்கன்னா ஜூம்னு சொல்லுவாங்க, ஆந்திர பிரதேசம் ஒடிசா போயிட்டுனா பொடுன்னு சொல்லுவாங்க, ஒடிசா மத்திய பிரதேசம் பல்வேறு பகுதிகளில் பீவார், மாசன், பெண்டா, பீரா. இதனால் பார்த்துக்கோங்க, மேலே எழுதி வச்சுக்கோங்க, மேட்ச் தி ஃபாலோயிங்கில் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து போகலாம், டைம் ஆகிட்டே இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது தீவிர வேளாண்மை, இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். தீவிரமான ஒரு செயல்பாடுகளை கொண்டு வேளாண்மை பின்பற்றப்பட்டால் அதற்கு பெயர் தீவிர வேளாண்மை. உதாரணத்துக்கு சில இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு நவீன யுக்திகள் மூலமாக உற்பத்தியை அதிகரிப்படுத்துவதாகும். ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நவீன யுக்திகளை பயன்படுத்தி பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, தீவிரமான ஒரு முறையை பின்பற்றி அதிகப்படியான விளைச்சல்களை வந்து பெறக்கூடிய ஒரு செயல்முறையானது தீவிர வேளாண்மை என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய நியூ டெக்னாலஜிஸ், மெஷினரிஸ், தென் மேக்ஸிமைஸ் ஈல்டுக்காக என்ன பண்ணுறாங்க, யூஸ் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக யூஸ் பண்ணுறதுனால மண்ணினுடைய தரம் கெட்டு போகுது. சரிங்களா? அதனால் அவங்களுக்கு என்ன, அதை பற்றிலாம் கவலையே இல்லை. எனிவே பாக்கெட்டுக்கு மணி வந்தால் சரி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஹை கான்சன்ட்ரேட்டட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால 1 கிலோ தக்காளிக்கு பதிலாக 7 கிலோ 10 கிலோன்னு காய்க்கிற மாதிரிலாம் நிறைய விதைகள், கலப்பின விதைகள் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க. தென் பசுகள், பன்றிகள், கோழிகள் போன்ற விலங்குகளை பெரிய பண்ணைகள் மூலம் வளர்க்க வழிவகை செய்கின்றார்கள். பஞ்சாப், ராஜஸ்தானின் சில பகுதிகளில் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் இத்தீவிர வேளாண்மை பின்பற்றப்படுகிறது. ஸோ ப்ராக்டிசிங் ஃபாலோடு பை பஞ்சாப், பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம வறண்ட நில வேளாண்மை பார்க்க போகிறோம், ட்ரை ஃபார்மிங். அதிலே ஆன்சர் இருக்குது, வறண்ட நிலத்தில் பின்பற்றக்கூடிய வேளாண்மை வறண்ட நில வேளாண்மை, ட்ரை ஃபார்மிங் சொல்கிறோம். அடுத்தது நீர்ப்பாசன வசதி இல்லாத வறண்ட மேட்டுக்காடுகளில் இது வந்து வறண்ட விவசாய முறை பின்பற்றப்படுகிறது. ஸோ இந்த பகுதியில் பயிரிடப்படக்கூடிய பயிர்கள் வறட்சி தாங்கக்கூடிய பயிர்களாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், கேன் வித்ஸ்டாண்ட் ட்ரை கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி எலினாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அதை நிலச்சி நிற்கக்கூடிய பயிர்களை வைப்பாங்க. விளைச்சல் பொதுவாக ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பெரும்பாலான பகுதிகளில் ஒரு ஆண்டிற்கு ஒரு பயிர் மட்டுமே பயிரிடப்படுகிறது. அதாவது ஆனுவல் கிராப் அப்படின்னு சொல்லலாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வறட்சியான பகுதிகளான ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற வறண்ட பகுதிகளில் இப்படிப்பட்ட வறண்ட நில வேளாண்மையானது பின்பற்றப்படுகிறது. திஸ் ப்ராக்டிஸ்ட் இன் ட்ரையர் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது கலப்பு நில வேளாண்மை. மேலே இருக்குது,
கலப்பு நில வேளாண்மை அப்படின்னா கலப்பு தொழில்களை ஒரே டைமில் செய்கிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பண்ணையர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, பண்ணையர்கள் அப்படின்னா ஒரே டைமில் நிறைய வகையான தொழில்களை செய்வாங்க. அப்படிப்பட்ட வேலை தான் கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, இது போன்ற எல்லா விஷயங்களும் ஒரே நிலத்திலே செய்வாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்கணும். அப்போ கலப்பு வேளாண்மை அப்படின்னா பாருங்கள், பயிரிடுதல், மாடுகளுக்கு தீவனம் அளித்தல், பால் கறத்தல், சாணத்தை வந்து வியாபாரம் செய்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி வளர்த்தல், தோட்டச்செடி வளர்த்தல், மரம் வளர்த்தல், காடு, மீன் வளர்த்தல், நண்டு வளர்த்தல், இது மாதிரி எல்லா வகையிலுமே ஒரு 10 ஆங்கிள்லேருந்து அவங்களுக்கு வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 10 ஆங்கிள்லேருந்து இன்கம் வரும்பொழுது அவங்க வந்து ஒரு பண்ணையார்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க பின்பற்றக்கூடியது தான் இந்த கலப்பு நில வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். மிக்சடு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். ஓகே, அடுத்து படிக்கட்டு முறை வேளாண்மை. இதாங்க லாஸ்ட்டு கடைசியான ஒன்று. ஸோ படிக்கட்டு முறை அப்படின்னா டெரஸ் கல்டிவேஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சில ட்ரைபல் பீப்புள்ஸ், அதாவது பழங்குடியின மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரு வேளாண்மை. இதை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே சரிவு அமைப்பை கொண்டவை மலைச்சரிவு பகுதிகளில் சமப்படுத்தப்பட்டு நிலத்தை வந்து நிலையான வேளாண் பகுதிகளாக ஆர்டிஃபிஷியலாக வந்து மாற்றிடுவாங்க. அதாவது இப்படி இருக்கக்கூடிய நிலத்தை வந்து மலைப்பகுதிகள் இப்படி சரிவாக இருக்கும் இல்லையா, ஸோ சரிவில் வந்து பயிரிட்டோம்னா மழை பெஞ்சாலும் அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்படி இருக்கக்கூடிய நிலத்தை வந்து வெட்டி 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 படிக்கட்டு மாதிரி ஷேப்பாக மாற்றிடுவாங்க. ஏன்னா மழை பெஞ்சாலும் அதில் வந்து சரிவு ரொம்ப கம்மியாகிடும் இல்லையா, அதனால் ஓடுற தண்ணியில், மழை தண்ணியில் பயிர்கள் வந்து அடிச்சுட்டு போகாது, அதனால் மண் அரிப்பு தடுக்கப்படும். அப்படின்றதுனால இப்படி இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்மை இப்படி வந்து படிக்கட்டு முறையில் மாற்றுறதுனால தான் படிக்கட்டு முறை வேளாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் சைனாவில் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணாங்க. அதை பார்த்துட்டு தான் இந்தியனில் இருக்கக்கூடிய சில ட்ரைபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கும்கின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நெல்ல வயல் பார்த்திங்கன்னா படிக்கட்டாக இருக்கும். சரிங்களா, ஓகே. சமமான நிலப்பகுதி குறைவான இப்பகுதியில் உள்ளது. படிக்கட்டு நிலங்களில் சிறிய சமமான நிலப்பகுதியில் உருவாக்கப்படுகின்றன. மலைச்சரிவுகளில் உள்ள இப்படிக்கட்டு அமைப்பு மண்ணரிப்பை தடுக்கின்றது. இதனால் பார்த்துக்கோங்க. ஸோ டெரஸ் கல்டிவேஷனுடைய இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் சாயில் எரோஷன், ப்ரிவென்ஷன் ஃப்ரம் சாயில் எரோஷன். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில பருவகாலங்கள். இது என்ன அப்படின்றத நான் தமிழில் முதல்ல சொல்லிடுறேன். இந்திய பருவகாலங்கள் அப்படின்னா 3 பருவகாலங்கள். 1 காரிஃப் பருவம், 2 ராபி பருவம், 3 சையத் பருவம். காரிஃப் பருவம் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும், ராபி பருவம் அக்டோபர் டு மார்ச் வரைக்கும், சையத் பருவம் ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும். இதில் வட மாநிலத்தில் மற்றும் தென் மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரியான பயிர்கள் பயிரிடப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க. காரிஃப் பருவம் என்றால் நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து போன்றவற்றையும், தென் மாநிலங்களில் நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை ஆகியவற்றும் பயிரிடப்படுகிறது. ராபி பருவத்தில் கோதுமை, பருப்பு, ஆளி விதைகள், கடுகு மற்றும் பார்லி போன்றவற்றையும், தென் மாநிலங்களில் நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை மற்றும் கம்பு ஆகியவற்றையும் பயிரிடப்படுகிறது. சையத் பருவம் பொறுத்த வரைக்கும் காய்கறிகள், பழங்கள், திணைப்பயிர்கள், அதுவே தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நெல், காய்கறிகள், தீவன பயிர்கள் போன்றவற்றை பயிரிடப்படுறாங்க. இதனால் கவனிச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காரிஃப் பருவத்தில் முக்கியமான பயிர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வட மாநிலத்தில் உங்களுக்கு என்ன வரும், இந்த நெல் வந்துடும். சரிங்களா, அதே மாதிரி தென் மாநிலத்திலும் நெல் வந்துடும். அதே ராபி பருவத்தில் என்னென்னு கேட்டாங்கன்னா கோதுமை மட்டும் ராபி பருவத்தில் மட்டும் விளைவிக்கக்கூடியது. ஓகேங்களா, ஆனால் தென் மாநிலத்தில் கோதுமை வராது. ஏன்னா நம்மளுடைய கிளைமேட் வேறு, நம்மளுடைய மண் வகை வேறு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராபி பருவத்தில் வட இந்தியாவில் கோதுமையாக, அப்போ தென்னிந்தியாவில் என்ன வரும், நெல் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அதே சையத் பருவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபுல்லாக காய்கறிகள், பழங்கள், திணைப்பயிர்கள், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இங்கே தென் மாநிலத்தில் நெல் வரும். ஆக மொத்தம் தென் மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பருவத்திலும் நெல் வந்து விளைவிக்கப்படுகிறது. ஆனால் வட மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோதுமை ஒரே ஒரு பருவத்தில் விளைவிக்கப்படுகிறது. அப்போ மற்ற 2 சீசனில் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ரைஸ் தான் அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான ஃபுட்டு. ஓகேங்களா, ரைஸ் தான் இம்பார்ட்டண்ட்டான ஃபுட்டு. நாம் 3 வேளைக்கு சாப்பாடு, எப்போயாவது சப்பாத்தி சாப்பிடுவோம். அப்போ உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, காரிஃப் பருவம் என்ன மாதத்துலேருந்து என்ன மாதம் வரைக்கும், அல்லது காரிஃப் பருவத்தின் முக்கியமான சில பயிர்கள் என்னென்ன, கோதுமை எந்த மாதத்தில் விளைவிக்கப்படுகிறது, எந்த பருவத்தில் விளைவிக்கப்படுகிறது, நெல் எந்தெந்த பருவகாலங்களில் விளைவிக்கப்படுகிறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, படிக்கட்டு முறை சாகுபடி வேளாண்மை. இதுதாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்டு கட்டு டப்பாலாம் கொஞ்சம் வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் படிக்கட்டு முறை வேளாண்மை. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த படிக்கட்டு முறை வேளாண்மை எந்த பகுதிகளில் அதிகம் பின்பற்றப்படுகிறது என்றால் அதிகபட்சமாக ஸ்லோப்பான சில மவுண்டைன் ஏரியாவில் மற்றும் மலை சரிவுகளில் விளைவிக்கப்படுகிறது. பஞ்சாப், மேகாலயா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம் போன்ற உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் படிக்கட்டு முறையானது பின்பற்றப்படுகிறது. இதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி 13 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்தியாவினுடைய சில முக்கிய பயிர்கள் 4 பிரிக்கலாம். 1 வந்து உணவு பயிர்கள், 2 வாணிப பயிர்கள், 3 தோட்ட பயிர்கள், 4 தோட்டக்கலை பயிர்கள். உணவு பயிர்கள்னால் புடைச்சி பொங்கி சாப்பிடக்கூடிய எல்லாமே உணவு பயிர்கள் தான். கோதுமை, மக்காச்சோளம், திணைப்பயிர், பருப்பு, அரிசி,
சரிங்களா. அரிசி இது எல்லாமே வந்துடும். வாணிப பயிர்கள் அப்படின்னா கேஷ் கிராப்ஸ் அல்லது கமர்ஷியல் கிராப்ஸ். கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கமர்ஷியல் கிராப்ஸ்னு சொல்லலாம், கேஷ் கிராப்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். அதாவது ஏற்றுமதி செஞ்சு நமக்கு பணம் வரணும், அப்படி பண்ணுறது எல்லாமே வாணிப பயிர்கள். இதை வந்து நம்ம புடைச்சு பொங்கி சாப்பிட முடியாது. தோட்டப்பயிர்கள் அப்படின்னா தேயிலை, காஃபி, ரப்பர், முந்திரி, வாழைப்பழம், மஞ்சள், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா. இது எல்லாமே தோட்டப்பயிர்கள். தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான சில பயிர்கள், பழங்கள், மலர்கள், காய்கறிகள், இது எல்லாமே தோட்டக்கலை பயிர்கள். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உணவு பயிர்களுடைய லிஸ்ட்டு அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், திணைப்பயிர், பருப்பு இதெல்லாம் எங்கே அதிகமாக விளைவிக்கப்படுது, எந்த ஸ்டேட் லீடிங்கில் இருக்கிறாங்க, யார் கோதுமையில் லீடிங் நம்பர் 1 அப்படின்றத பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.